தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நல்ல ஒரு வார்த்தையை எடுத்து வாசித்து அதில் சில காரியங்களை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதில் அதிகமாக ஜெப குறிப்புகளாக இதை நான் ஜெபிக்கத்தான் விரும்புகிறேன். ஆகவே ஒரு பிரசங்கமாக அல்ல, ஒரு ஜெபமாக இந்த நாளின் செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். யூதாவின் நிருபம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். படிங்க, மைக்ல படிங்க. உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். போதும். வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்த வல்லமை உள்ளவரும் அப்படின்னு நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த யூதா நிருபத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது என்னன்னா, இது ஒரு தற்காப்பு நிருபம். தற்காப்பு நிருபம்னா பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்னா இந்த பூமியில் விசுவாசத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் எழும்பும்போது ஒரு விசுவாசி தன்னை எப்படி காத்து கொள்வது அப்படின்றத பற்றி இந்த யூதா இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த யூதா இந்த நிருபத்தை எழுதுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய தவறான போதனையாளர்கள் வருவாங்க. அவங்க வந்து உங்களுடைய விசுவாசத்தை விட்டு உங்களை வழுவி போக செய்வாங்க. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும் அப்படின்னு இவர் இந்த நிருபத்தை எழுதுறார். அது நீங்க அந்த யூதா நிருபத்தினுடைய 2வது 3வது வசனங்கள்ல நீங்க வாசிக்க முடியும். அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, சகோதரரே, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுத கருத்துள்ளவனாய் இருக்கையில், நான் ரட்சிப்பை பற்றி தான் எழுதணும்னு நினச்சேன். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பார். அப்போ விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படி விசுவாசத்திற்காக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் குறிப்பாக இது கடைசி காலம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளும் மூடப்பட்டு விட்டது. ஆகவே திருச்சபைகள் எல்லாமே உங்களுடைய வீடுகளை தேடி வந்தது ஆன்லைன் மூலமாக. ஆக எல்லா சபைகளும் ஆன்லைனில் ஆராதனை நடத்தினாங்க. அவங்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருந்துச்சோ அந்தந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களை சந்திச்சாங்க. யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அந்தந்த சபையை சந்தித்தார்கள். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சபை மக்கள் பலர் அவங்களுடைய சபையினுடைய ஆராதனையை அவங்க பார்க்கறதே இல்லை. ஒவ்வொரு சபையினரும் அவங்களுடைய சபையில் இருக்கிற ஆராதனையை அவங்க அதிகமாக பார்க்கறதில்ல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதில் சில நேரங்களில் அவங்களுடைய நேரம், அவங்களுடைய காலம், அவங்களுடைய ஆராதனை நேரம் ஒருவேளை 7 to 9 இருந்ததுன்னா, நம்ம ஆட்கள் லாக்டவுன்லலாம் 9 மணிக்கெலாம் எழுந்துக்க முடியுமா நம்மளால? அது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தது இல்லையா? சிலருக்கு காலையில் எழுந்திருக்கிறதே 11 மணி தான். அதனால் 11 மணிக்கு மேலே எழுந்து எந்த
லைவ் சர்வீஸ் வருதோ அதில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படி நிறைய பேர் நிறைய உபதேசங்களை பார்ப்பாங்க யூடியூப்பில். ஒருவேளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு ஆண்களுக்கு வேறு என்னப்பா பொழுதுபோக்கு இருக்குது, பார்ப்போம். நம்ம ஆளுங்க வேறு எதுவும் பார்க்க மாட்டோம். இவங்க சினிமாலாம் பார்க்குற ஆளுங்க கிடையாது, டிவியும் பார்க்க மாட்டாங்க, சீரியலும் பிடிக்காது. அதனால் இவங்களுக்கு நேரப்போக்குக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி யாராவது ஏதாவது மெசேஜ் எல்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் பார்க்கறது. அதெல்லாம் பார்த்து பார்த்து அறிவை வளர்த்துக்கிறது தான் எங்கள் ஆட்களுடைய வேலை. இப்படி அறிவை வளர்த்துக்கிறேன்னு போய் அறிவு கெட்டு போன ஆட்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இன்றைக்கி சில காரியங்களை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். என்னென்னா, நேற்று கூட தம்பி கார்த்திக் என்கிட்ட கேட்டார், அப்போ யூடியூப்பில் மெசேஜ்லாம் பார்க்கக்கூடாதா, எப்படி தான் நாங்கள் 4 காரியத்தை கற்றுக்கிறது? நீங்கள் 4 காரியத்தை கற்றுக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கூகுளை சார்ந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி சோம்பேறியான ஒரு ஜென்ரேஷன் இந்த உலகத்திலேயே இல்லை. ஆமாம், நீங்கள் கூகுளை சார்ந்து இருக்காதீங்க 4 விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. கூகுள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தராது. கூகுள் சொல்லித்தர எல்லாமே நல்லதும் கிடையாது. கூகுளில் கற்றுக்கிற விஷயங்களை அதுக்கு பிறகு போய் ஆராய்ந்து பார்த்து அதில் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ இந்த யூதா அந்த நிருபத்தை எழுதுவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் அநேகர் உபதேசத்தை தாறுமாறாக தவறாக போதித்து அந்த ஜனங்களை எல்லாம் திசை திருப்பினார்கள். இந்த ஜனங்களுக்கு எது சரியான உபதேசம் எது தவறான உபதேசம் தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். நான் கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, சபைக்கு இவ்வளோ நாளாக போகிறீங்க, உங்களுக்கு தெரியுமா எது சரியான உபதேசம் எது தவறான உபதேசம்? உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? யார் பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் தலை என்ன எப்படின்னா, ஆமாம் அவர் கரெக்டாக சொல்லுவாருங்க, அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாருங்க அப்படின்னு உங்கள் தலை ஆட்டுதே தவிர, நீங்கள் அதை குறித்து என்றைக்காவது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இவர் ஒரு தவறான கருத்தை சொல்றாரு, இந்த வேத வசனம் இதற்கு விரோதமா இருக்கிறது, இவர் வேத வசனங்களுக்கு முரண்பாடாக பேசுகிறார் அப்படின்னு என்னைக்காவது வசனங்களின் அடிப்படையில் அதை ஆராய்ந்து நிதானித்து பகுத்து பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா பல நேரங்களில் நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறோன்னா, ஒரு ஊழியர் சொல்கிறதுனால ஏற்றுக்கொள்கிறோம். சில விஷயத்தை நாம் நிராகரிக்கிறோம். ஏன் நிராகரிக்கிறோன்னா, ஒரு ஊழியர் அதை நிராகரிக்கிறார், அதனால நாம் நிராகரிக்கிறோம். நான் சொல்கிறேன், ஒருத்தர் சொல்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஒருத்தர் நிராகரிக்கிறதுனால அதை நிராகரிக்கிறதும் அப்படின்றது எப்படின்னா, இது கண்மூடித்தனமான ஒரு செயல். கண்ணை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரியான ஒரு செயல். ஆகவே தயவு செய்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதனால தான் தேவன் அருளிய வேதம் உங்க கையில இருக்கு. அந்த வேத வசனங்களை வாசித்து பார்த்து, இந்த கடைசி நாட்கள்ல நிறைய தவறான போதனைகளும் போதகர்களும் பெருகிவிட்டார்கள். உங்க வீடு தேடி வந்து உங்களுடைய என்ன சொல்றது, உங்கள் இருதயத்தின் கதவை தட்டி அவங்க உங்களோட பேசுறாங்க. நீங்க போனை திறந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. நீங்க அவங்களை தேடி போக தேவையில்லை, அவங்க உங்க வீட்டுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. ஆகவே இவர்களில் யார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்மையாகவே பிரயோஜனமானவர்கள், என்னை பலப்படுத்துகிறவர்கள் யார், என்னை சத்தியத்திற்கு நேராக நடத்துகிறவர்கள் யார், என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறவங்க யார், என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறவர்கள் யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து அவர்களை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். பிரைஸ் காட், ஆமென். அதனால இந்த விசுவாசத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வைராக்கியமா இந்த விசுவாசத்துக்காக நிற்கணும், இந்த விசுவாசத்துக்காக போராடணும். ஏன் அப்படின்னா, உங்களை விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வழுவி போக செய்கிற ஆட்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு இந்த யூதா சொல்றார். விசுவாசத்திலிருந்து நம்மள வழுவி போக செய்யக்கூடிய ஆட்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கு பிரசங்கியார்கள் எல்லாம் உங்களை ஃபெய்த்ல இருந்தே அப்படியே வெளியில கொண்டு போயிடுவாங்க. சத்தியத்தை சொல்ற மாதிரி சொல்லி எதுல இருந்து கொண்டு போயிடுவாங்க, ஃபெய்த்ல இருந்தே என்ன பண்ணிடுவாங்க, வெளியில கொண்டு போயிடுவாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழக்கக்கூடாதுன்னா, விசுவாசத்தை இழக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய போதனைகள் உங்களை சுற்றிலும் இருக்கு, நீங்க கவனிக்கணும். அதனால தான் இந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
உங்களை சுற்றி 1000 பிரசங்கியார்கள் உங்களை வழுவி போக செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் வேதம் நமக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தது, வழுவாதபடி நம்மை காக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், வழுவாதபடி என்னை காக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை வழுவி போக செய்வதற்கு என்னை சுற்றிலும் 1000 பேர் இருந்தாலும் வழுவாதபடி என்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். வழுவாதபடி என்னை காக்கிறவர் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல என்னை எப்படி நிறுத்துவாராம்? மாசற்றவனாய் என்னை நிறுத்துவாராம். நம்புறீங்களா? அப்படி இந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமென். அவர் சன்னிதானத்துக்கு போகும். நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்டே இருக்கு, பரலோகத்துக்கு போகுமா பிரதர் அப்படின்னு டவுட்டே இருக்கு. அப்ப வேதம் சொல்லுது, அவர் சமூகத்துக்கு நீங்க வரும்போது எப்படி வருவீங்களா? மாசற்றவர்களாய் வருவீர்கள். உங்க மேல ஒரு கரை திற பிழை இல்லாம கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. என்ன மாசு இல்லாதவனை அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, என்னை வழுவாதபடி காக்கிறவர் என்னை மாசற்றவனாய் அவர் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஆமென். இந்த தேவனை உறுதியா பிடிச்சுக்கங்க. இந்த தேவன் உங்களை வழுவாதபடி காப்பார். ஆமென். இந்த உலகத்துல இந்த பூமியில நீங்க வாழுகிற காலங்கள்ல எத்தனை இடரல்கள் உங்களோட வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை பிரசங்கங்கள் அல்லது எத்தனை உபதேசங்கள் உங்களை வழிமாற பண்ணினாலும், ஆண்டவர் உன்னை வழுவாதபடி காக்கிறவர் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல உன்னை கொண்டு வந்து மாசற்றவனாய் நிறுத்துவார். ஆமென். நம்புறீங்களா? அப்படி அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வழுவாதபடி என்னை காக்கிறவரே. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, நான் வழுவி போகக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் என்னை வழுவாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயம் வழுவி போகிற இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. இது இயல்பாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு இருதயம் இருந்தது. இந்த வழுவி போகுதல் அப்படின்னா என்னன்னா, வழுவி போகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவன் இருக்கிறானே கழுவுற மீன்ல நழுவுற மீனையா அப்படின்னுவாங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன். அந்த மாதிரி நாம ஆண்டவருடைய கைப்பிடிக்குள்ள இருந்து அப்படியே நழுவுற மீன் நம்ம. இப்ப பாருங்க எப்படி நம்முடைய இருதயம் வழுவி போகுதுன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோமா, இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிறோமா, உடனே இன்னைக்கு பிரசங்கத்துக்கு உடனே ஒப்பு கொடுத்துருவோம். இன்னைக்கு சத்தியத்துக்கு செவி சாச்சிருவோம். உடனே ஆண்டவரே நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு உடனே வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. ரைட்டு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆளு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிடியை கொஞ்சம் தளர்த்துக்கிறது. எதை நான் செய்வேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோமோ அதை செய்யாதபடி நாம் என்ன பண்ணிடுவோம்? அப்படியே வழுவி போயிடுவோம். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய பிரமாணங்களை விட்டு வழிவிடுறது. இப்படி நம்முடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு வழுவி போகிற இருதயமாக இருக்கிறது. இந்த இருதயம் ஆபத்தானது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த ஜனங்களை நல்லா கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவங்களை கானானுக்கு கொண்டு போவன் எகிப்தில இருந்து அழைச்சார். ஆண்டவர் உண்மை உள்ள தேவன் நான் நம்புறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? அப்படி அவர் உண்மை உள்ள தேவனா? சொன்னதை காப்பாத்துவாரா? அப்படியா? அவர் சொன்னதை காப்பாத்துவாரா? வெரி குட், நல்லது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை காப்பாத்தல. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை காப்பாத்தல. அப்ப தேவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து இவங்களை கானானுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கானானுக்கு கூட்டிட்டு போகாம வழியிலேயே அந்த ஜனங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அப்படின்னா தேவன் சொன்ன சொல்ல காப்பாத்தல தானே? நமக்கு எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லி தான் பழகும். அதனால இப்ப யாரை குறை சொல்லணும்னா ஆண்டவரை தான் குறை சொல்லணும். நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் தப்பானவர்னு தான் நம்ம இப்ப சொல்லுவோம். ஆண்டவர் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போலங்க, அவர் எவ்வளவு மோசமானவர்.
கரெக்ட் தான். நம்ம செய்யற தப்புலாம் நமக்கு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. கவனிங்க, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். இந்த ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரணும்னு அவர் விரும்பினாரு. ஆனா நல்ல வாழ்க்கைக்கு இந்த ஜனங்க என்ன பண்ணல, தங்களை ஒப்பு கொடுக்கல. அப்படி ஒப்பு கொடுக்காதனால வழியில் என்ன ஆயிட்டாங்க, அழிந்து போயிட்டாங்க. அதை குறித்து ஆண்டவர் எவ்வளவு மனஸ்தாபப்படுவார் யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல ஆண்டவர் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருமா, உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருப்பா. ஆனா நீங்களும் நானும் அதுக்கு ஒப்பு கொடுக்காததுனால அவரால் என்ன பண்ண முடியலன்னா செய்ய முடியல. பிரைஸ் காட், ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, அவரால் செய்ய முடியலையா? ஆமா, நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா அவரால் செய்ய முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அவரால் செய்ய முடியாது. உங்களுடைய கீழ்ப்படிதலும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் இல்லைன்னா ஆண்டவரால உங்களுடைய வாழ்க்கையில தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் இவர்களை அழைத்து எப்படியாவது இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துடணும்னு நினைச்சாரு. ஆனா நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாமல் போயிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனத்தை போல நீங்களும் நானும் இருந்துடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டவர் நல்ல வாழ்க்கையை கடைசியில கொடுக்க முடியாமலே போயிருச்சு. அதுக்கு காரணம் என்னவா? வழுவி போகிற இருதயமா. தயவு செய்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 3:10-11. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. நீங்க வார்த்தை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். அப்படி வழுவி போகிற இருதயமா அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த இருதயம் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ள மாட்டேங்குது. ஆண்டவருடைய வழிகள் என்னன்னா அவங்களுக்கு புரியல. ஆகவே ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரா, நான் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே நான் ஆணையிட்டேன். எனக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்து விட்டது ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே அந்த கோபத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவங்களுக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு அந்த நன்மையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்றார். வழுவி போகிற இருதயம் உள்ள மக்களாக அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வழுவி போகிற இருதயம் தான் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம். நிறைய காரணங்கள் இருக்கு. அதை நீங்க இந்த எபிரேயர்ல படிக்கலாம், 1 கொரிந்தியர்ல படிக்கலாம், சங்கீதங்கள்ல படிக்கலாம், நிறைய இடத்துல படிக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமா இந்த காரணத்தை நம்ம சொல்லலாம். வழுவி போகிற இருதயம் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று. அப்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம் எதுனா இந்த வழுவி போகுதல். கிறிஸ்தவ விசுவாசிகள் அநேகர் அப்படியே வழுவி போயிடுவாங்க. ஆண்டவருடைய அன்பிலிருந்து, ஆண்டவரோட ஐக்கியத்திலிருந்து, தேவனோடு கூட நடக்கிற அந்த அந்யோன்யத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வழுவி போயிடுவாங்க. நான் சொல்றேன், இந்த லாக்டவுன் நாட்கள்ல நீங்க கர்த்தரோட நெருங்கி இருக்கீங்களா, இல்லைன்னா கர்த்தருடைய அன்பிலிருந்து வழுவி இருக்கீங்களா என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. 5 மாதம் வீட்டில் இருந்தீங்க, 5 மாதம் வீடுகள்லயே இருந்தீங்க, கிட்டத்தட்ட 6 மாசம் சபைக்கு வரல, எந்த ஜபத்துக்கும் வரல. சிலர் மாத்திரம் அப்படி ஏதாவது ஒரு டீம் பிரேயர்ல அதுல இதுல எட்டி பார்த்தீங்க. சிலர்லாம் எதுலையுமே வரல. ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, கொரோனா பரவிடும்ன்ற பயம் உங்களுக்கு. சிலர் வீட்டை விட்டு வெளியே வரல பாருங்க. எப்படி? அதாவது இந்த கவர்மெண்ட் தான் நமக்கு ஒரு பக்கம் அநியாயம் பண்ணுதுன்னா, நீங்க பண்ற அநியாயம் இருக்குது பாரு, அதை விட பெருசு. நம்மளுக்கு வேலைக்கு போனால் கொரோனா வராது, காய்கறி கடைக்கு போனால் வராது, இவன் எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனாலும் வராது. ஆனால் டீம் ப்ரேயருக்கு வந்தால் கொரோனா வந்துடும்ன்றான் நம்மால். ஏதாவது ப்ரேயருக்கு வந்தால் ஏதாவது ஒன்றும் வந்துடுச்சுன்னா சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் உன்னை நீ பாதுகாத்துக்கிட்டா நல்லது தான். அதனால இப்படி பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், இந்த 5 மாதங்கள்ல உங்களுடைய இருதயம்
வழுவி போயிருக்கிறதா, இல்லாவிட்டால் உங்களுடைய இருதயம் இன்னும் தேவனோடு ஐக்கியமாகி இருக்கிறதா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களா நாம இருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது கொஞ்சம் கடினம் பிரதர். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறது கடினம். இந்த வழுவி போகிற இருதயம் உள்ள இந்த மக்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கோபத்துல ஆணையிட்டார், இவங்க என்னுடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதில்லைன்னு. இதுதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். இப்ப அதே போல வழுவி போகிற இருதயம் உள்ள நம்மள புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிட்டு உனக்கு வழுவி போறவனுங்க தான், ஆனாலும் வழுவாதபடி உன்னை காக்கிறவர், நான் உன்னை என்னுடைய மகிமை உள்ள சன்னிதானத்துல மாசற்றவளா கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இந்த 5 மாதங்கள் 6 மாதங்கள் உன் இருதயம் ஒருவேளை வழுவி போயிருந்தான், ஆண்டவரோடு கூட நீ ஐக்கியமா இல்லாம இருந்திருந்தாலும் கர்த்தர் சொல்றார், உன்னை நான் விட மாட்டேன், வழுவி போகிறதுக்கு விட மாட்டேன். வழுவி போகாமல் உன்னை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன், என்னோடு கூட ஐக்கியப்படுத்தி நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள உன்னை பிரவேசிக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி நல்ல வாக்கு தத்தம் இருக்கிறதுனால அவர் என்ன வழுவி போகாம பாதுகாத்து கொள்ளுவார் என்பதனால நான் தொடர்ந்து வழுவி போகக்கூடிய பாதையில நான் பயணிக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். என்ன பெயில்ல எடுக்கிறதுக்கு நல்ல லாயர் இருக்கிறாருன்றதுக்காக நான் தொடர்ந்து தப்பு பண்ணக்கூடாது. புரியுதா? எனக்கு ஒரு நல்ல லாயர் இருக்கிறாரு, அவர் எனக்கு பக்கபலமா இருக்கிறாரு, என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னானாலும் பார்த்துக்கலாம் சொல்றதுனால நான் தொடர்ந்து தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுபோல என்ன வழுவாதபடி காக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறாரு என்பதற்காக வழுவி போகக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கைகள்ல சில மெடிசின் இருக்கு. இப்போ நான் சொல்றேன், ஒரு கோல்டு வருது அப்படின்னா எனக்கு அதுக்கு மெடிசின் தெரியும். எனக்கு மெடிசின் தெரியும்ன்றதுக்காக கோல்டை நானே வர வச்சுக்க கூடாது. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, எனக்கு சில மருத்துவம் தெரியும் என்பதற்காக வியாதியை நானே வரவழைத்துக் கொள்ளுவது ஆபத்தானது, அது துணிகரமானது. வழுவாதபடி என்னை காக்கக்கூடிய தேவன் எனக்கு இருக்கிறார் என்பதற்காக வழுவி போகக்கூடிய பாதைகள்ல தொடர்ந்து பயணிப்பதும் ஆபத்தான ஒரு காரியமாகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு வழுவாதபடி காக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார், ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார், சந்தேகமே கிடையாது. ஆனா உன்னுடைய இருதயம் வழுவி போய்கொண்டே இருக்குமானால் அதை கொஞ்சம் சீர்படுத்து, அதை கொஞ்சம் சரிப்படுத்து. ஆண்டவரிடத்துல மீண்டுமாய் இணைய ஒப்புரவாக வழுவாதபடி காக்கிறவருடைய கரத்துல நம்மை உறுதியாய் அர்ப்பணிக்க நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆமென். ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னை வழுவி போக செய்யும் 3 முக்கியமான காரியங்கள். அதை நான் சொல்லிட்டு இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னை வழுவி போக செய்யக்கூடிய காரியத்தை தொடர்ந்து நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அந்த வழியாவே போயிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வழுவாதபடி காக்கிறவர் இருக்கிறாரு நான் தொடர்ந்து அந்த வழியாவே போயிட்டு இருந்தேன்னா ஜாக்கிரதை, ஒருவேளை வழுவி போய்விட நேரிடும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பிறகு அவரே உதவி செய்ய முடியாமல் போய்விடக்கூடிய சூழ்நிலை வந்துடலாம். ஜாக்கிரதை. நான் ஆகவே ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2, 3. நம்மளுக்கு 1 ராஜாக்கள் எங்க இருக்குதுன்னு தெரியல. பக்கம்லாம் ஏதாவது சொல்லணுமாப்பா? அப்பப்போ பைபிள் எடுத்து படிச்சா தானே செல்லம் எல்லாம் தெரியும். கண்ணுங்களா? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2, 3 படிப்பா. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அடுத்தது 3வது வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான
பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும். எத்தனை மனையாட்டி? 700 பொண்டாட்டி. சரி, அப்புறம் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 300 எங்க சகோதரர்கள்லாம் சிரிக்கிறாங்க. 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை. இருப்பா, சிரிச்சுக்கிட்டோம். அவங்க நல்லா சிரிக்க விட மாட்டேற. 700 பொண்டாட்டி பிரதர், 300 மறுமனையாட்டி. சரி, ஒரு ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 1000 மனைவிகள். இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அவரு அப்புறம் தன்னுடைய அனுபவத்தை எழுதும் பொழுது எழுதுறாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? யார்? அவருக்கே தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல. 1000 பேரை பார்த்தாரு. அந்த 1000ல் ஒருத்தி அம்மா நீ அப்படின்னு யாருமே அவருக்கு தெரியல. யார? அந்த குணசாலியான ஸ்திரீய. அதனால அவர் அப்புறம் சொல்றாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. எப்படி? என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. ஏன்னா அவர் பார்க்கல, அந்த 1000 பேர்ல குணசாலியான ஸ்திரீயை கண்டே பிடிக்கல. அதனால இன்னும் ஒன்று இருந்தா நல்லா இருக்கும்னு தேடுறாரு. அதுக்குள்ள ஒரு காலம் முடிச்சு கிளம்பிட்டாரு. பிரைஸ் காட். கவனிங்க, சகோதரர்கள்லாம் யோசிக்கிறாங்க, உன்னை கட்டிட்டு நான் படுற பாடு உங்களுக்கு பிரதர் தெரியாது பிரதர். இங்க பார்க்கும்போது தான் சிலர்லாம் சாந்த குமாரிகளா இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா சாந்த குமாரிகள் எல்லாம் சந்திரமுகிகளா மாறிடுறாங்க. சில நேரத்தில் அப்படி சொல்றாங்க சகோதரர்கள். உங்க இதுவும் எனக்கு தெரியும், அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, ஆண்டவர் இந்த சாலமோனை ராஜாவாக்கும் பொழுது நிறைய கட்டளைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உபாகம புஸ்தகத்திலேயே ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க நிறைய அந்நிய மக்களோட கலக்கக்கூடாது, நிறைய பெண்களை விவாகம் பண்ணக்கூடாதுலாம் ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டாரு. இவர் சாலமோன் ராஜாவாகும் பொழுது அதுல அதிகமா சொல்லியிருக்காரு. இவர் பெரிய ஞானியும் கூட, மிகப்பெரிய ஞானம் இவருக்கு இருந்தது. ஆகவே நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் நீங்க உங்களை ஞானின்னு நினைச்சுக்கிறீங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் கொஞ்சம் அறிவாளி, எனக்கு கொஞ்சம் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே எங்கேயாவது போய் கவுந்துருவீங்க. நீங்க கவனமா இருங்க. கர்த்தர் தான் நமக்கு ஞானம். பிரைஸ் காட். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.